பொதுவா ஒரு பேய் படத்துக்கு நம்ம எதுக்கு போவோம்? அது பயங்கரமா நம்மள நடுங்க வைக்கணும். இருந்தாலும் அந்த த்ரில் அனுபவிக்கிறதுக்காகவே நாமளும் அத பயந்துகிட்டே ரசிச்சுட்டு வருவோம். இதானே நம்மளோட குறைஞ்சபட்ச எதிர்பார்ப்பு. அத 7G படம் பூர்த்தி செஞ்சிருக்கா? வணக்கம். இது பணிவிடை டாக்கீஸ். நான் உங்கள் பணிவிடை குமரன். இது 7G திரைப்படத்துக்கான விமர்சனம். விமர்சனத்த தொடங்குறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் இந்த சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கன்னா, விமர்சனம் முடியிறப்போ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே லைக், ஷேர், கமெண்ட்டையும் பண்ணீங்கன்னா, இன்னும் சிறப்பான முறையில நான் பதிவுகள போடுறதுக்கு அது பெரிய ஊக்கமா இருக்கும். சரி, இப்போ 7G படத்தோட கதை என்னன்னு கொஞ்சம் சுருக்கமா பார்த்துருவோமா? ராஜீவும், வர்ஷாவும் அவங்களோட 8 வயசு பையன் ராகுலோட ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு புதுசா குடி வராங்க. அன்னைக்கு ஈவினிங் ராஜீவ் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ்களுக்காக பார்ட்டி ஒண்ணு அரேஞ்ச் பண்றாரு. அப்போ ராஜீவோட ஃப்ரெண்டு நிஷா அந்த வீட்ல பில்லி சூனியம் வச்சுட்டு போயிடுறாங்க. அப்புறம் ராஜீவுக்கு ஆஃபீஸ்ல ப்ரமோஷன் கிடைச்சு திடீர்னு அவரு பெங்களூர் கிளம்பி போயிடுறாரு. அவர் போனதுக்கு அப்புறமா அந்த வீட்ல அமானுஷ்யமா நிறைய விஷயங்கள் நடக்குது. அதெல்லாம் வர்ஷாவை பயங்கரமா பயமுறுத்துது. ஆனாலும் இதெல்லாம் புருஷன்கிட்ட சொன்னா அவரு பயந்துடுவார்னு நினைச்சு விஷயத்தை மறைக்கிற வர்ஷா ஒரு கட்டத்தில் அந்த பேயோட தொடர் தொல்லை தாங்காம பொங்கி எழுந்துடுறாங்க. இது என் வீடு, நான் இங்கே தான் இருப்பேன், நீ எதுக்கு இங்கே இருக்க, மரியாதையாக வெளில போயிடு, எதுக்கு சும்மா எங்களை பயமுறுத்தி வேடிக்கை காட்டிக்கிட்டு இருக்க, என் முன்னாடி வான்னு சவால் விடுறாங்க. அப்போ பேயா சோனியா அகர்வால் கூடவே தன்னோட 10 வயசு பையன் பேயோட சேர்ந்து என்ட்ரி கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் சோனியா அகர்வால் ஒரு பேயிங் கெஸ்ட்டாக அந்த வீட்டில் இருக்கிறதுக்கான காரணம் என்ன, அவங்கள பேயா மாற்றினது யாரு, அதுக்கு காரணமானவங்கள பேய் பழிவாங்கிச்சா இல்லையா, இதுக்கு நடுவில் ராஜியோட ஃப்ரெண்டு நிஷா அவர் வீட்டில் பில்லி சோனியம் வச்சதுக்கான காரணம் என்ன, மெயின் கதைக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம், இந்த கேள்விகள்லாம் ஒவ்வொன்றா விடை சொல்கிற படம் தான் 7G. கேள்வி எல்லாமே பெர்ஃபெக்டாக ரொம்ப ஸ்ட்ராங்காகவே தான் இருக்குது. ஆனால் அதுக்கான பதில்களை ஸ்க்ரீன் பிளேயில் எழுதியிருக்க விதமும் சரி, எடுக்கப்பட்ட விதமும் சரி, பேய் பட ஜானரில் இதை விட மோசமாக வீக்காக போரிங்காக ஒரு படம் எடுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு கான்டென்ட்டாகவும் டெக்னிக்கலாகவும் சுமாரான பெர்ஃபார்மன்ஸ்னாலையும் பேய் பட ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை தரக்கூடிய படமாக அமைஞ்சிருக்கு 7G. பெர்ஃபார்மன்ஸஸ் வைஸ் பார்த்தோம்னா திருஷ்யம் படத்தில் வருண் கேரக்டரில் நடித்த ரோஷன் பஷீர் தான் இதில் ராஜீவா நடிச்சிருக்காரு. ஆளு பார்க்க நல்லா ஸ்மார்ட்டாக இருக்காரு. ஆனால் அவருக்கான காட்சிகள் எதுவுமே ஸ்மார்ட்டாக எழுதப்படல. குறிப்பாக வசனங்கள் எல்லாமே வாழ்க்கையில் நம்ம பேசுகிற மாதிரி இல்லாமல் ரொம்ப ஸ்கிரிப்டடாக படு செயற்கைத்தனமாக இருக்குது. இதில் பாதி நேரம் படம் முழுக்க இங்கிலீஷ் டைலாக்காக வேற பேசி கொள்கிறாங்க. என்னதான் ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறவராக இருந்தாலும் வீட்டில் பொண்டாட்டியோட பேசுகிறப்ப கூட சதா சர்வ நேரமும் இங்கிலீஷ்லேயே வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. சரி, இப்போ இருக்கிற தமிழ் குடும்பம்லாம் அப்படி தான் இருக்குது, அதை தான் நாங்கள் ரியாலிட்டியாக வந்து காட்டுறோம் அப்படின்னா அவங்க இங்கிலீஷில் பேசுகிறத யதார்த்தமாக காட்டணுமா இல்லையா? படத்தில் எதுக்கு இந்த போலி பந்தானே புரியல. ஆளாளுக்கு தப்பு தப்பாக இங்கிலீஷை பேசி அந்த மொழியை வெறுத்து போகிற அளவுக்கு எடுத்து வச்சிருக்காங்க. சரி, தமிழில் எழுதின டைலாக்ஸாவது யதார்த்தமாக இருக்கான்னு பார்த்தா அது அதை விட படு பேத்தலாக இருக்குது. குழந்தையோட தனியாக வருஷம் இருக்கிற வீட்டுக்கு வர அவங்க ஃப்ரெண்டு என்ன வீடு இவ்வளோ காமாக இருக்குன்னு கேட்குறாங்க. பின்ன பெருசாக ஆளுங்க இல்லாத வீடு அமைதியாக இல்லாமல் காட்டுக்கத்தல் சத்தத்தோடையாக இருக்கும். எப்படி இந்த மாதிரிலாம் டயலாக் யோசிக்க முடியுதுன்னே தெரியல. இது போதாதுன்னு ஆஃபீஸில் ராஜீவ் கிட்ட நிஷா கேரக்டர் திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் 2 நிமிஷம் நீளத்துக்கு ஹிந்தியில் பேசுகிற மாதிரி டயலாக் வச்சுருக்காங்க. சத்தியமாக அது எதுக்குன்னு இப்போ வரைக்கும் விளங்கலை. இதெல்லாமே ஜஸ்ட் ஒரு சாம்பிள் தான். படம் முழுக்கவும் இந்த மாதிரி தான் அதீத புத்திசாலித்தனத்தோட எல்லா கேரக்டர்களுமே பேசுது. வர்ஷாவா நடிச்சிருக்க ஸ்ருதி வெங்கட் பேய்க்கு பயப்படுற, அதை வீட்டிலேருந்து துரத்த போராடுற, அப்புறம் அதோட கதையை கேட்டு சென்டிமெண்ட்லாம் ஃபீல் ஆகி கலங்கிறதுன்னு ஒரு கலவையான ரோலை முடிஞ்ச வரைக்கும் சிறப்பாக பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க. நல்ல பெர்ஃபார்மர் தான். ஆனால் வீக்கான ரேட்டிங்னால அவங்க போட்ட எஃபர்ட்ஸ் எல்லாமே வீணாக தான் போயிடுது. சோனியா அகர்வாலை பொறுத்தவரைக்கும் எப்பவுமே அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் ஒரு லிமிடெட் எடிஷன் தான். இந்த படத்தில் அவங்க பேயா வேற இருக்கிறதுனால அதுவே அவங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. ஃப்ளாஷ்பேக்கில் அவங்க வாழ்க்கையில் நடந்த கொடூரங்களை காட்டுறப்போ அதிலெல்லாம் கொஞ்சம் பெட்டராகவே பண்ணியிருக்காங்க. சரி, அதெல்லாம் விடுங்க. படத்தில் வர பேய் போர்ஷன்ஸ்லாம் புதுசாக ஏதாவது ரசிக்கிற மாதிரி இருக்கான்னு கேட்டால் அதெல்லாம் எல்லாத்துக்கும் மேலே அறத பழசாக இருக்குது. சுவிட்ச் ஆஃப் பண்ணால் டிவி தானே ஆஃப் ஆகிறது, பொருள்லாம் தானாக நகர்றது, ஆளுங்களை போய் அப்படியே அலாக்கா அந்த இடத்துல தூக்குறதுன்னு பார்த்து பார்த்து சலிச்சு புளிச்சு போன ரொம்ப கிளிஷேடான காட்சிகள். அதுவும் சோனியா அகர்வாலை பேயா காட்டினதுக்கப்புறமா அந்த பேய் மேலே இருந்த பயம் வர சுத்தமாக நம்மளுக்கு போயிடுது. அது ரொம்ப நல்ல பேயா இருக்கிறதால ஹீரோயின் வேற அது கூட ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் அந்த பேய் தான் ஹீரோயினுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. இப்போ அது பிரச்சனை இல்லைங்கிறதால பேயோட டார்கெட் வேறங்கிறதால அதுக்கப்புறம் நடக்க போகிற காட்சிகள் எல்லாமே அவங்க காட்டுறதுக்கு முன்னாடி நம்ம மனசோட ஸ்க்ரீனில் ஃப்ளாஷ் ஃபார்வர்டில் ஓடிடுது. இப்படி ஒரு படம் இருந்தால் எங்கேருந்து நம்மளுக்கு த்ரில் வரும்? அதுவும் பேய் விரட்டுறதுக்காக ஒரு பிளாக் மேஜிஷியன் கேரக்டர் படத்தில் வருது. ஆரம்பத்தில் பயங்கர பில்டப்பாக பேயை பிடிச்சி புட்டிக்குள்ளே அடைக்கிற வித்தைக்கார மந்திரவாதி மாதிரி அவரை காட்டுறாங்க. ஆனால் போக போக அவரையும் ஒரு லூசு மந்திரவாதி மாதிரி ஆக்கி டம்மி ஆக்கிடுறாங்க. அதே மாதிரி நிஷா கேரக்டருக்கு உதவுற இன்னொரு மந்திரவாதி கேரக்டரும் படத்தில் இருக்குது. அது பேசுறதெல்லாம் நம்ம முட்டாள் கேரக்டராக நிஷாவை டேரக்டர் உருவாக்கியிருக்கலாம். ஆனால் அதோட சேர்த்து படம் பார்க்குற நம்மளையும் முட்டாளாக நினைச்சார் பாருங்க, அதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். அப்புறம் படத்தில் வர்ஷா வீட்டு பக்கத்து போர்ஷன்காரராக இயக்குனர் சுப்பிரமணியம் சிவா வராரு. அவரோட காட்சிகள் எல்லாமே உலகமகா நாடகத்தனமாக அநியாயத்துக்கு வீக்காக இருக்குது. ஒரு இயக்குனராக இந்த மாதிரி காட்சிகள் நடிக்கிறப்போ பாவம் அவருக்கு இதெல்லாம் தெரிஞ்சுதா இல்லையான்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக படத்தோட அவுட்புட்டை பார்த்தப்போ நிச்சயமாக அவர் அதை ஃபீல் பண்ணியிருப்பார். உள்ளதை உள்ளபடி சொல்ல வேண்டியது நம்ம கடமை. ஆனால் அதையும் தாண்டி இந்த படத்தை தியேட்டரில் பார்க்குறதும் பார்க்காததும் எப்போவுமே உங்கள் விருப்பம் தான். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை விட ரொம்ப முக்கியமாக நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனில் ஹாலுங்கிற அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு படம் திரைக்கு வரப்போ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.